வந்துருக்கலாம், நல்லா இருக்கு. எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹீரோன்லாம் ஸ்டெண்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. நன்றி, வாழ்த்துக்கள். எதை பேஸ் பண்ணி கதை ப்ரோ ஆக்சுவலாக படம்? யூடியூப் பற்றி தான் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக சொல்ல வராங்க மக்களுக்கு. என்ன அந்த மாதிரி தப்பாக அந்த மாதிரி எடுத்து வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சிறப்பாக இருக்குது. பட் வந்து ஃப்ரெண்டு நடிச்சிருந்தான், ஸோ அதுக்காக வந்திருந்தேன். அவன் ஏடியாவும் ஒர்க் பண்ணியிருந்தான். நிறைய பாட்டு, தேவையில்லாத பாட்டுக்கு தேவையில்லாத ஆக்ஷன், காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணியிருக்காங்க. ஒர்க் ஆகலை. யாரோட ஆக்டிங் அப்படி சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. பட் ஆனால் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் நல்லா பண்ணலை. என்னோட ஃபேமிலியை பார்க்க முடியுமா இல்லை பர்சனலாக தான் படம் பார்க்குறது கஷ்டம்தான். ரொம்ப ஸ்லோவாக போகுது. என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் பண்ணுறது வந்து ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த கருத்து வெளியே வந்த மாதிரியே தெரியல. லாஸ்ட்டாக 1 மணி நேரம் பேசுகிறார் ஒருத்தர், ஆனால் அந்த கருத்து பார்க்கணும்னு தோண மாட்டேங்குது. படம் வந்து கதை கண்டென்ட்டு, புது கண்டென்ட்டு, மேக்கிங் வைஸில் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் தேவை. பட் ஆனால் இருந்த வரைக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது. ரொம்ப மோசமெல்லாம் சொல்லிட முடியாது, உப்மா படம் சொல்லிட முடியாது. இப்போ நம்ம பெரிய படங்கள்லாம் இதே இடத்துல தான் ஒருத்தர் வந்து பேசி ஒரு படத்தையே காலி பண்ணாது. இதே இடம், இதே தேட்டர், இதே இடம். ஆனால் இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம், எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். இந்த சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய ஒருத்தர் மேலே ஒருத்தர் பழி சொல்கிறது, தேவையில்லாமல் பழி சொல்லி ஒரு ஆளையை காலி பண்ணுறது, அவமானப்படுத்துறது. இப்போ சமீபத்துலையும் கூட பார்த்தீங்கன்னா மாதம்பட்டியோட விஷயத்தில் வந்து ஜாய் அங்காஜ் மேலே ரொம்ப பழி போட்டாங்க. அதோட சிமுலேஷன் இதில் இருக்குது. ஒருத்தர் மேலே அபாண்டமான போட்டு அவங்கள அவமானப்படுத்தி கொள்ளையே சூசைடே பண்ண அளவுக்கு பேசுகிறாங்க. அப்படி ஆனால் என்ன ஆகுங்கதான் கதை. அங்கேருந்து ஒருத்தன் கிளம்புனா என்ன ஆகுது தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்டர்வியூலுக்கு அப்புறம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. இன்டர்வியூலுக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாருமே புதுமுகமாக இருக்கிறதுனால மைண்ட் செட் பண்ண வைக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்டர்வியூலுக்கு அப்போ ஓகே அப்படி மாதிரி கொண்டு போயிடுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய அந்த ஒரு நெகட்டிவ் கேரக்டர்கள் வந்து ரொம்ப பேசப்படக்கூடிய கேரக்டர், சென்டிமெண்ட்டாக இருக்கக்கூடிய கேரக்டர். அங்கே தான் பேஸு. அதுக்கப்புறம் இன்டர்வியூலுக்கு அப்புறம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக வந்து இந்த யூடியூப் தொடங்கலாம், யூடியூப் நாமளும் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ வீடுக்கு யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 1 லட்சம் 50 லட்சம் பேர் வைப்பாங்க யூடியூப் சேனல் நடத்தவங்க. அவங்கெல்லாம் பார்த்தாவே இந்த படம் ஹிட் ஆகிடும். படம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைய சமுதாயத்தில் வந்து என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை சூப்பராக எடுத்து காட்டியிருக்காங்க. நல்ல கருத்துள்ள படமாக இருக்குது. நல்லா இருக்கு. எதை பற்றினா யூடியூப்பு, இப்போ இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இதிலெல்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது தப்பான ஆளுங்களை வந்து எடுத்து காமிச்சிருக்காங்க. எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு. குறிப்பிட்டு வந்து அந்த வில்லனோட சார் நடிப்பு நல்லா இருந்தது. இந்த படத்தை வந்து பார்த்தா புரிஞ்சிடும். படம் சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. டான்ஸ் கோரியோகிராஃப்லேருந்து, ஃபைட்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு. எதுக்குன்னா யூடியூப் சேனலில் எவ்வளோ ஒரு கெட்டதெல்லாம் போடுறாங்க. கெட்டதை விட்டுடுங்க, நல்லதை மட்டும் எடுத்துக்கோங்க. எல்லாருக்குமே நல்லது. ஆக்சுவலாக இன்னும் அதாவது வந்துட்டு ஒன்றும் இல்லாத விஷயத்த ஒரு பெருசாக்கி போட்டு ஒரு குடும்பத்தையே கெடுத்துடுறாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவங்களோட கண்டென்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி இல்லாத நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் ஜனங்க. அந்த மாதிரி இந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டு கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருந்தது. அதாவது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். ஓகேங்களா, போர் அடிக்கலை, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது.